இந்த தூய்மை பணியாளர்களுடைய மொத்த போராட்டத்தையும் சிதைக்கும் விதமாக இன்றைக்கு இது போன்ற வெற்று அறிவிப்புகளை, வெற்று சலுகைகளை நீங்க தொடர்ச்சியாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் போராடுகிறார்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை, எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சொல்லிதான் அவர்கள் போராடுறாங்க. அப்ப ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத வக்கில்லாதவன் மீண்டும் வாக்குறுதியை கொடுத்தா அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுங்க. அதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அதுதான் அவர்களுக்கு நிரந்தர தீர்வாகும். இந்த சலுகையை மு.க. ஸ்டாலின் அறிவிச்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி திமுகவினுடைய அத்தனை கூட்டணி கட்சி அல்லக்கைகளும் ஒரே மாதிரி பதிவு போடுறானுங்க. முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மிகச்சிறப்பான சலுகைகளை கொடுத்திருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் பணிக்கு வந்து திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி 2 தலைவர் முத்தரசனு, பாலகிருஷ்ணன், அப்புறம் விசிகா கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், அப்புறம் செல்வ பெருந்தவகை, அப்புறம் வைகோ எப்படி கட்சி கொண்டு போய் அவர் திமுக இணைச்சிட்டாரு. அவர் திமுக பக்கா திமுக தான், அவர் கட்சி கொண்டு போய் இணைச்சிட்டாரு, அவர் உட்பட. அப்ப இவங்க 5 பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பதிவு போடுறாங்க, ஒரே மாதிரி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான சலுகைகளை தூய்மை பணியாளர்கள் வழங்கியிருக்காங்க, அதனால தூய்மை பணியாளர்லாம் மீண்டும் பணிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணானுங்க பத்தியா? இந்த மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? நாங்கள் தனியார் நிறுவனத்திடம் வேலை செய்ய மாட்டோம், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும், பணி பாதுகாப்பு வேணும், எங்களை அரசு ஊழியர்களாக, மாநகராட்சி ஊழியர்களாக அங்கீகரிக்கணும். இதுதான் இவர்களுடைய பிரதான கோரிக்கை. இன்னைக்கு 2 மன்றத்துல மாத்துனீங்க, நாளைக்கு சென்னை மொத்தமா மாத்துவீங்க, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க மாத்துவீங்க. இவ்வளவு அக்கறை, இவ்வளவு பாசம் இந்த தூய்மை பணியாளர்கள் மீது பொங்கிட்டு வருது இந்த மு.க. ஸ்டாலின் குரூப்புக்கு. இவங்க 10 நாள் 13 நாளா போராடினாங்களே, அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தானே தலைமைச் செயலகம். ஒரு நாளாவது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் போய் சந்தித்திருப்பாரா? ஒரு நாளாவது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் சந்தித்திருப்பாரா? அல்லது மேயர் பிரியாவோ சேகர் பாபுவோ தான் போய் உடனே போய் சந்திச்சிருப்பாங்களா?